மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். செப்டம்பர் 5, 6 இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் செய்திக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா செங்கோட்டையன் அந்த ப்ரெஸ் மீட் பண்ணார், திரும்ப இன்றைக்கி கூட ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்காரு. உடனடியாக கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகள்லேருந்து நீக்கியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. எப்படி பார்க்குறீங்க? கட்சி தலைமை வேறு என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க? இது அவருக்கு தெரியாது நீங்கள் நினைக்கிறீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சரியாக கணிக்காதவர்கள் தான் இப்படி ஒரு ஆக்ஷனா அப்படின்னு எதிர்பார்க்க முடியும். என்னை போல திரு எடப்பாடி பழனிசாமி 2017 கணித்தவர்கள். திரு மாஃபாய் பாண்டியராஜனை நான் தந்தி டிவியில் இருக்கும்போது இன்டர்வியூ பண்ணுறேன். அப்போ நான் பயன்படுத்தின வார்த்தை இன்றைக்கி இருக்குது, நீங்கள் தேடி பார்த்துலாம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ சார், இதற்கு முன்னாடி பார்த்த மற்றவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியலையா அப்படின்னு நான் கேட்டேன். ஒரே ஒரு தடவை உங்களுக்காக நான் திரும்ப சொல்லிடுறேன். 3 முறை முதலமைச்சராக திரு ஓ பன்னீர்செல்வம் இருந்தபோது 3 முறையும் அவர் எந்த அறையில் அமைச்சராக இருந்தாரோ அந்த அறையில் வாசல் உள்ள போர்டு மட்டும்தான் முதலமைச்சர்னு மாற்றப்பட்டது. அவர் தன்னுடைய அறையை மாற்றலை. ஜெயலலிதா அவர்களுடைய பயன்படுத்தின ரூமை எடுக்கலை. சீட்டுமே அவர் அந்த சீட்டை விட்டுட்டு பக்கத்து சீட்டில் தான் உட்கார்ந்தார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி ஏற்ற உடனே அவர் ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்திய அறையை தான் பயன்படுத்தினார். ஜெயலலிதா அவர்கள் அமர்ந்த சீட்டில் தான் உட்கார்ந்தார். ரொம்ப தெளிவாக அவர் முதலமைச்சருக்கான புரோட்டோக்கால் என்னவோ அது அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய சேஃப்டி செக்யூரிட்டிலேருந்து எல்லாமே அந்த முதலமைச்சருக்கான புரோட்டோக்கால் அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சு. இது உட்பட பல விஷயங்கள் அப்பயே மேற்கோள் காட்டியிருக்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அல்ல, அவர் வேற ஒருவர் சொல்லியிருக்கோம். வேறு உதாரணங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், திருமதி சசிகலாவோ திரு டிடிவியோ திரு ஓபிஎஸோ இதற்கு முன்னாடி அவங்க எல்லாருமே எதிர்கொண்ட போது, இன்னும் சொல்லப்போனால் பாஜகவோட கூட்டணி வேணாம்னு சொன்ன போதோ அவர் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார். அவருடைய தலைமையை நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணை பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர் மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்ததாக ஏற்றுக்கொண்டிருந்தாருன்னா அவரும் கட்சியில் அதே கௌரவத்தோடு இருந்திருப்பார். இல்லை இந்த செட்டப்பை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னபோது அப்படி ஒன்று நடக்க முடியாதுன்னு ஒரு மாறினார். அப்போ திரு செங்கோட்டையன் அவருடைய பேட்டிக்கு பிறகு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு, நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுடைய இதுலையும் லைவ்ல இருந்தோம், அவர் இந்த 10 நாள் கெடு அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாமல் இருந்தாருன்னா இந்த ஆக்ஷன் இருந்திருக்காது. ஏன்னா இந்த கட்சி ஒன்றிணைங்கிறது எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறார். 2 கோடி தொண்டர்கள் சொல்கிறாங்க, ஆப் ரெக்கார்டை சொல்கிறாங்க, ஆன் ரெக்கார்டு சொல்கிறாங்க, கௌரவமாக சொல்கிறாங்க. எல்லாரும் ஒன்றிணைன்னு சொன்னாங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணுறாருன்னு சொல்லலை. உங்களுக்கு புரியுங்களா? அது கோரிக்கையாக மட்டுமே தான் போகுது. திரு செங்கோட்டையன் அவர்களும் எல்லாத்தையுமே சரியாக தான் பண்ணார். வேண்டுகோள் வைக்கிறேன், நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், நான் வலியுறுத்த விரும்புகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டே வந்தார். 10 நாளைக்குள்ளே அது நடக்கலைன்னு அப்படின்னு சொல்லும்போது அது சேலஞ்ச். நான் உங்களுக்கு பேட்டிலே சொல்லிட்டேன், கெடு யாரும் ஏற்க மாட்டாங்க, எந்த தலைமையும் ஏற்காது. இதை நீங்கள் நயினார் நாகேந்திரன்ட்டையும் ட்ரை பண்ண முடியாது, ஸ்டாலின்ட்டையும் ட்ரை பண்ண முடியாது, அமித்ஷாட்டையும் ட்ரை பண்ண முடியாது, இந்தியாவில் கூட எந்த தலைவர்கிட்டையும் ட்ரை பண்ண முடியாது. எப்படி நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்காமல் இருக்க முடியும்? அப்போ தலைமையினுடைய அந்த ஈகோவை டச் பண்ணி பார்த்துட்டார். தலைமைங்கிற பொசிஷனை சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஈகோங்கிறதே கிடையாதுங்க. தலைமையில் நீங்கள் இருந்தாலும் அதான் செஞ்சுருக்கணும். சங்கர் சர்மா ஒரு கட்சியோட தலைவராக இருந்தாலும் இந்த ஆக்ஷன் தான் எடுத்துருக்கணும். இது ஈகோவே கிடையாது. நீங்கள் தலைமையை சேலஞ்ச் பண்ணும்போது ஆப்வியஸ் ரிசல்ட் இதுதான். இதெல்லாம் எதிர்கொண்டு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். 5ஆம் தேதி 6ஆம் தேதி பிரேக்கிங் நியூஸாக இருக்கேன்னு நினச்சிருக்கலாம். ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் பிரேக்கிங் நியூஸ் தான் வரப்போகுது. ரிசல்ட் எலெக்ஷன் வர்ற வரைக்கும் ஒரு பிரேக் தான் வந்துருக்கு. அதில் எனக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆனந்தம். ஏடிஎம்கே வட்டாரத்துக்குள்ளே சுற்றிட்டு இருந்தால் நமக்கு எல்லாம் சேஃப்டி, என்னன்னாலும் பேசிக்கலாம், என்னன்னாலும் வச்சுக்கலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஎம்கே பற்றி, டிஎம்கே ஆட்சி பற்றி, டிஎம்கே கூட்டணி பற்றி, சட்டம் ஒழுங்கு பற்றி, நாய்கள் கடிக்கிறது பற்றி, இது எதை பற்றியுமே பேச வேண்டியதில்லை. நம்ம வேற ஒரு வேலை, அது எல்லாருக்குமே நல்லது. அரசாங்கம் மகிழ்ச்சி, ஊடகங்கள் மகிழ்ச்சி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி, அது வேற விஷயம். ஆனால் இந்த பிரேக்கிங் நியூஸ் இன்னைக்கு நாளைக்கு அது என்றைக்குமே வந்துக்கிட்டே இருக்கும். தலைமையை சேலஞ்ச் பண்ணால் யாருமே எடுப்பாங்கிறது. ஆனால் சங்கர் சர்மா ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் இதான் கதின்னு அது தெரியாமல் திரு செங்கோட்டையன் பேசியிருப்பார்லாம் நான் நினைக்கல. அவர் இது தெரிஞ்சு இதெல்லாம் எதிர்பார்த்தா பேசியிருப்பார் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கூட அவர் பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பணி இதே பணியாக தான் இருக்க போது, தொடர போகுது, என்னோட கோரிக்கை அதே கோரிக்கை தான் அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரு பொறுப்பில் இருந்து முக்கிய தலைவராக இருந்து செயல்படுறதுக்கும் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நேற்று வரைக்கும் அவர் திரு வேலுமணி கூட எப்போனாலும் பேச முடியும். இன்றைக்கி திரு வேலுமணியை சந்திக்கணும்னா நீங்கள் ஆப் ரெக்கார்டை தான் சந்திக்கணும். திரு வேலுமணி சந்திச்சிட்டார் அப்படின்னா அவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்கன்னு நீங்கள் ஊடகங்கள் போட நீங்கள் என்ன செஞ்சீங்க, டபக்குன்னு வேலுமணியுடன் செங்கோட்டையன் சந்திப்புன்னு படக்குன்னு பிரேக்கிங் நியூஸ் போடுங்க. இன்றைக்கி அண்ணன் டிடிவி ரொம்ப அழகாக கேட்டார், என்னப்பா நாளைக்கு நான் ப்ரெஸ் மீட்டை பார்க்குறேன்னு சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு பிரேக்கிங் நியூஸ் போட்டுருக்கீங்க. நான் தான் 15 வருஷமாக ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்கேனப்பா, இன்றைக்கி நாளைக்கு டிடிவி செய்தியாளர் சந்திப்பு பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்க, எனக்கு புரியல. அவருக்கு தெரியும்ல ஊடகங்கள்லாம் என்ன ஆசைப்படுறீங்கன்னு.
நல்ல வேளை அதுவாக பற்றிக்கு தெரியுது, நம்ம கொஞ்சம் ஒரு வெண்ணெயை ஊற்றுவோம், நெய்யை ஊற்றுவோம், முடியலன்னா ஒரு பெட்ரோலையாக தூக்கி ஊற்றுவோங்கிற ஒரு ஆசைப்படுவீங்கல்ல, அதுதான் சரி. அவருக்கு தெரியல, அண்ணன் வந்து ரொம்ப வெள்ளந்தியாக ரொம்ப வெளிப்படையாக ஏங்க ஏன் ப்ரெஸ் மீட்லாம் பிரேக் நியூஸ் போறீங்க, எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது நடந்து. அப்போ திரு செங்கோட்டையன் வந்து சந்திக்கிறாருன்னா திரு வேலுமணி வந்து பகிரங்கமாக என்டர்டைன் பண்ண மாட்டார். அண்ணே ஃபோனில் பேசுங்கண்ணே, நானே வரேன்னே அப்படிம்பாரு, நேரில் வர வேண்டாம்னேம்பாரு, அப்படி தான் ஓடிட்டு அந்த சிக்கல் திரு செங்கோட்டையன் இருக்குது. ஸோ அந்த ஒருங்கிணைக்கும் பணியை தொடர்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா, கட்சியிலிருந்து வெளியில் இருக்கிறவர்களை தான் ஒருங்கிணைக்க சொல்லிட்டு இருந்தார். அதானே சொன்னார். கட்சியில் வெளியே சசிகலாவோ ஓபிஎஸோ டிடிவியோ அந்த மாதிரி. இப்போ கட்சியில் இருக்கிறவங்களே அவரால் ஒருங்கிணைக்க முடியாது. இப்போ பதவி பறிப்பு அப்படிங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியே அப்படின்னு சொல்லி அவரே வந்து பதிவு பண்ணுறாரு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 5 பேரும் வந்து இபிஎஸ் அவர்களை கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது சந்திச்சிருக்காங்க. அவங்களும் இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்கிறத செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அவங்க எதுவும் திரும்ப இப்போ எதுவும் வெளியே வந்து பேசுவாங்களா? எஸ்பி வேலுமணி யாருமே பேச மாட்டாங்க. யார் பேசினாலும் இதான் நிலைமை. யாரா பேசுவாங்களான்னா பேசுனா இதான், யாரும் பேச மாட்டாங்க. என்ன திரு செம்மலை அவர்கள் சொன்னார், திரு திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று சொன்னார். திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் நேற்று பொதுச்செயலாளர் முடிவு தான் எங்களுடைய முடிவுனார். ஆனால் திரு செங்கோட்டையன் பேசினது தப்புன்னு சொல்லலை. உங்களுக்கு புரியுங்களா? திரு செம்மலை இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. எங்கள் தலைமையை கேள்விக்குள்ளாக்குன்னா அதான் நாங்கள் கதை அப்படின்னு சொல்லாரே தவிர பொதுக்குழுவில் உள்ளே வச்சு பேசியிருக்க வேண்டியதில் பொது வெளியில் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி. அப்போ உள்ளே பேசலாங்கிறது அங்கே பாயிண்ட். புரியுதா? டிஸ்கஷன் எப்பயுமே எல்லாமே வரும். ஜெயலலிதா அவர்கள் சொல்லும் போதே 2 மாற்று கருத்து சொல்லுவாங்க. அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்புறம் ஒரு தலைமை முடிவெடுத்தது தான். இந்த கருத்து வெளியில் பேசினார்னா அதற்கான விளைவுகள் வந்து விச் இஸ் வெரி ஆப்வியஸ். செங்கோட்டையன் இஸ் அவேர் ஆஃப் வாட் குட் ஹேப்பன். செம்மலை குறித்து செங்கோட்டையன் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பொதுக்குழு எங்கே கூட்டினாங்க சமீபத்தில், பொதுக்குழுவில் பேசியிருக்கணும்னு செம்மலை சொல்கிறாரு. ஆனால் பொதுக்குழுவோ அல்லது ஏதாவது ஒரு கூட்டம் கூட்டினா கண்டிப்பாக நம்ம சொல்ல தானே போகிறோம் அப்படிங்கிறதையும் அவர் செங்கோட்டையன் சொல்கிறார். ஜெயலலிதா அவர்கள் காலத்துலையும் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலையும் எப்படி பொதுக்குழு எப்போ கூட்டப்பட்டுச்சோ அப்படி தான் இப்பயும் கூட்டப்படுது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வாரம் பொதுக்குழு கூட்டினாங்களா? எம்ஜிஆர் இருக்கும்போது மாதம் கூட்டினாங்களா? ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டணுங்கிறது தேர்தல் ஆணைய விதி. அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே இந்த டிசம்பர் மாதத்தில் வச்சுருப்பாங்க. அந்த இயர் 2 முடிகிறக்குள்ளே ஒன்று கூட்டம் தான் வச்சுருப்பாங்க. அது ஒரு சம்பிரதாயத்தை நடத்துக்கும். செயற்குழு வந்து அரை மணி நேரம் நடக்கும். அதெல்லாம் ஜனநாயகபூர்வமாக யாராவது டிபேட் பண்ண முடியுமா? யாருக்குமே தெரியும். அப்போ இங்கே வந்து பொதுக்குழு சேர்க்கலாம் சொன்னாலும் தலைமைங்கிறது தான் கணக்கு. இங்கே திராவிட இயக்கங்கள் 2லேயும் அப்படி தான் இருக்குது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எடுத்து நீங்கள் வந்து தேமுதிக இருந்துருவீங்களா? எளிமையான பாயிண்ட் தானே. அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் கிடையாதுல்ல, அவங்க தான் அவருடைய துணைவியார் தானே, அதான கணக்கு. அப்போ வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக யாருமே டிஸ்பியூட் பண்ணவே இல்லையே. என்ன பாயிண்ட் உங்களுக்கு? அது எப்படி திரு சுதீஷ் பொருளாளராக இருப்பார், அது எப்படி திரு விஜய பிரபாகரன் இளைஞர் தலைவராக இருப்பார், எப்படி அண்ணி வந்து கேப்டனாக இருப்பாங்க, தலைவராக இருப்பாங்க. அது அவங்க கட்சி, அதுதான். இஷ்டம்னா இருங்க, கஷ்டம்னா போங்க. அதான் தலைமை. திமுக எடுத்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணி நின்றுவீங்களா? உதயநிதி ஸ்டாலின் எப்படிங்க வந்து ஜூனியர் மோஸ்ட் எப்படிங்க 2வது போஸ்ட்டுக்கு வருவார்னு யாராக கேட்க முடியுமா? கேட்டிங்கன்னா அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் மாறி எப்படி எதிர்பார்க்குறீங்க? அவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அதிமுக பொதுச்செயலாளர், பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கார். அப்போ அவருக்கான விஷயத்தை எதிர்பார்ப்பில் வாட் இஸ் சர்ப்ரைஸ் தான் எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ சந்திப்பு குறித்து நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஆஃப் த ரெக்கார்டாக தான் வேலுமணியோ மற்ற நபர்களையோ சந்திக்க முடியும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ஒன்றிணையணும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ந்து வந்து மற்ற நபர்களாலையும் வலியுறுத்தப்பட்டு இருக்கு ஆஃப் த ரெக்கார்டாக. அப்போ அந்த சந்திப்பு எதுவும் நடக்கிறதுக்கான சூழல் இருக்கா அடுத்த ஒரு சில நாட்களில்? சந்திப்பு நடக்காது, ஃபோனில் தான் நடக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மேட்ரு இல்லைங்க, என்னவா பண்ணணுங்கிறது தான் முக்கியமான மேட்ரு. நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ், திரு டிடிவி இவங்களாம் இணைக்கணும் அப்படின்னா என்னவா இணைக்கணுங்கிற கேள்வி பதில் வேணும்ல. என்னவா சேர்ப்பீங்க? மாவட்ட செயலரா, செயற்குழு உறுப்பினரா, பொதுக்குழு உறுப்பினரா? உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அதற்கு ஒரு தீர்வு கண்டால்தான் மற்ற தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு நான் ஒரு லைன் சொல்கிறேன், 2 பேர் பேட்டிலுமே திரு டிடிவியும் திரு நயனார் இன்னைக்கு ஒரே நாளில் கொடுத்த பேரில் 1 லைன் ஒன்று டேக்கவே கொடுக்குறாங்க. என்ன? அதிமுகவில் இருக்கிறவங்க முடிவு எடுக்கணும், இதுதான் 1 லைன் திரு டிடிவி சொல்கிறார். எல்லாரும் ஒன்றிணைணும், இதுதான் 1 லைன் திரு நயனார் சொல்கிறார். அது மாதிரி நான் 1 லைன் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஒன்றிணைய போகிறாங்க. அவங்கெல்லாம் ஒன்றா நின்று 2026 தேர்தலில் சந்திக்க போகிறாங்க. இதுதான் 1 லைன். அது நடந்துடும். அது கேரண்டியாக நடக்கும். அது என்னவா நடக்கணுங்கிறதுல வந்து ஆளுக்கு ஒரு குளறுபடி ஓடிட்டு இருக்கு. அதில் ஒரு தெளிவு கிடைச்சு முடிஞ்சிடும். திரு டிடிவியை போலவே திரு ஓபிஎஸ் ஒரு தனி கட்சி கண்டு வந்துட்டாருன்னா பிஜேபியோட சேர்த்து எல்லாருக்கும் ஒரு கோட்டாவில் கொடுத்துருவாங்க. ஒரு பேச்சுக்கு வந்து 150 சீட்டு வந்து ஏடிஎம்கே நிற்கிதுன்னா 80 சீட்டு வந்து எல்லாம் பிரித்து கொடுத்துருவாங்க. ஆளுக்கு பிரிச்சுக்கன்னு சொல்லிட்டு அவர்களே வந்து ரெட்டலை சின்னத்தை போட்டிடுறா, தாமரை சின்னத்தில் போட்டிடுறா, தனி சின்னத்தை போட்டிடுறான்னு போட்டுருவாங்க. எல்லாமே அமைக்குள்ளே செட்டில் ஆயிரும். திருமதி சசிகலா வந்து அதிகாரப்பூர்வமாக எங்கேயுமே உள்ள வர முடியாது. அவங்க ஒரு ராஜா மாதாவை எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதிமுக ஹாப்பியாக ஒன்றா இருக்குது, ஒரே கட்சியாளட்டாலும் ஒரே கூட்டணி இருக்குன்னு மகிழ்ச்சி அடைய ஆரம்ப கட்டத்தில் மதிமுகவும் திமுகவும் ஒன்றிணைஞ்சிருக்க போல அப்படின்னு மகிழ்ச்சி அடைவது தான். திரு டிடிவி அந்த கூட்டணியில் இருப்பார், திரு ஓபிஎஸும் கூட்டணியில் இருப்பார். ஆல் ஃபைன். இன்னைக்கு பேட்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது பாண்டே அவர்களை பற்றி தான் டிடி தினகரன் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே வந்து கூட்டணியை அறிவிச்சிருக்கணுமா அப்படின்லாம் வந்து என்னுடைய நண்பர் பாண்டே அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது எங்களோட முடிவு,
நானும் தான் அவர் சொல்கிறதெல்லாம் வந்து 2017 பார்க்குறேன். ஆர்கே நகரில் அவருக்கு ஸ்பேஸே இல்லை அப்படின்லாம் வந்து பாண்டே அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அண்ணன் வந்து நிறைய சொல்வார். அது வந்து நமக்கு இல்லை. நான் வந்து ஏதோ சொல்லிட்டு ஓரமாக உட்காந்து அவர் சொன்னப்போ நம்ம ஓரமாக உட்காந்துருப்பார். நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சா இல்லையாங்கிறத காலம் சொல்லும். அவ்வளோதான் நமக்கு ஒன்று. இப்பயுமே நேற்று நீங்கள் அந்த பேட்டியை நான் கொடுத்த பேட்டியை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அவர் எப்படி தன்னுடைய செல்வாக்கு இன்னும் அதிகரிச்சிருக்கிறது அப்படின்னு தான் சொன்னேன். அவருக்கான எதிர்காலம் இல்லை. தமிழ்நாட்டிலேயே லாங் ரன் ஓடுற குதிரை டிடிவிங்கிற வார்த்தையை பயன்படுத்தின ஒரே ஆள் நான். 2017 இவரும் இவருடைய குடும்பமும் சேர்த்து ஓரங்கட்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட போது என்ன செஞ்சாங்கன்னு புறக்கணிச்சிருக்கேன்னு இன்னைக்கு வரைக்கும் கேள்வி வச்சிருக்க ஒரே ஆள் நான். பிறகு நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த பக்கம். நான் போல நான் சொல்ல 2017 கஷ்டமான நேரத்தில் கூட இருக்கிற ஆள் தான் நீங்கள் சரின்னு புரிஞ்சு புரியுங்களா. நீங்கள் முதலமைச்சரான பிறகு எல்லாரும் வந்துட்டு அண்ணே நீங்கள் சூப்பர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நான் இல்லை. அவர் சிரமப்பட்டு நின்றிருந்த போது அப்போ நான் கூட வந்து என்ன தப்பு பண்ணார் அண்ணன் டிடிவின்னு கேட்டவன் நான். திரும்ப சசிகலா செய்த குற்றம் என்னன்னு கேட்டவன் நான். புரியுங்களா. அன்னைக்கு அப்போ வந்து திரும்ப சசிகலா பற்றி பேச யாரும் தயாராக போது தந்தி டிவியில் இருந்த காலத்தில் மக்கள் மன்றம் இப்போ எம்நாட்டுறாங்க திருப்பூரில் அவ்வளோ விஷயங்கள் கேட்டிருக்கேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் அண்ணன் வந்து வேற ஜாலியாக சொல்கிறார். நான் ஏப்ரலில் ஏன் முடிவெடுக்கல அப்படிங்கிறது, ஏப்ரல் எடுக்கணுங்கிறதுல மேல் எடுங்க, மே மாதம் எடுங்க, 2024 எடுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அந்த பேட்டியில் அவர் சொல்கிறார் கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு தானேங்கன்றார். அதைத்தானங்க நான் சொன்னேன். 2025 ஏப்ரல் இல்லை, 2024 மே. நீங்க அன்னைக்கே முடிச்சு விட்டுருந்தீங்கன்னா அன்னையோட முடிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அது அப்புறம் டிசம்பர் இன்னைக்கு என்ன சொன்ன டிசம்பரில் பார்ப்போம் தானே சொன்னாங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்தோம். நான் வந்து எல்லா இடங்களையும் ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன். டிசம்பர் ஜனவரி வரைக்கும் இது குழம்பிட்டே இருக்கும். ஒரு பேட்டில் மாற்றி சொல்லிருக்க மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்துங்க. இப்போ அவர் என்ன சொன்னார், டிசம்பருங்கிறதே நான் சொல்லி அவர் கேட்டாரா. ரங்கராஜ் பாண்டே டிசம்பர்னு சொன்னா. நீங்கள் என்னைக்கா அப்படி சாயந்தரமாக கேளுங்க. என்னென்ன பாண்டே தான் 10 டிசம்பர் நீங்களும் டிசம்பர்னு சொல்லிட்டீங்க. எனக்கு தெரியுமில்ல இது எப்போ நடக்கும்னு. அதனால நான் டிசம்பர் நான் சொன்னது அண்ணன் கேட்கல. அண்ணன் அப்போ தான் முடிவெடுப்பார்னு எனக்கு தெரியும். அவர் என்ன செய்ய போறான்னு சொன்னதை தவிர நான் சொன்னது அவர் செய்யலை. புரியுங்களா. இதைத்தான் நான் சொன்னேன். இன்னைக்கு கூட்டணி இல்லைன்னு சொன்னாரா. கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றிணைந்து போட்டி விடும் சொன்னாரா இல்லையா. எங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்டிஏன்னு சொன்னாரா இல்லையா. அப்போ நான் என்ன சொன்னேன், திமுக கூட போக மாட்டாங்கன்னு சொன்னேன்னா இல்லையா. நான் என்ன சொன்னேன், இருக்கிற ஒரே வாய்ப்பு மிச்சம் இருக்கிறது வந்து விஜய் மட்டும்தான். அது கடைசி நேரம் தான். அவர் வார்த்தையில் இன்னைக்கு அதே மதுரை செய்தா சென்று அவர் சொன்ன எங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்டிஏ. ஏன் சொல்றாரு, உங்களை தான் மதிக்கிறது இல்லையே. அந்த பக்கம் தான் கர்வம் ஆடுது, இந்த பக்கம் தான் வந்து பிஜேபி மதிக்க மாட்டுது, இந்த பக்கம் தான் நயனா சரியாக செயல்பட மாட்டுறாரு. அப்புறம் திருப்பி எதுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்டிஏன்னு சொல்றீங்க. ரொம்ப தற்காலிக விஷயங்கள். அது திரு நயினார் நாகேந்திரன் யாருன்னு திரு டிடிவிக்கு ரொம்ப காலமாக தெரியும். திரு டிடிவி யாருன்னு திரு நயினார் ரொம்ப காலமாக தெரியும். இவங்க யாரும் இன்னைக்கு நேற்று அரசியலுக்கு வந்தவங்க ரொம்ப காலமாக தெரியும். திரு அண்ணாமலை புதிதாக வந்ததுனால அந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு புரியுங்களா. அண்ணாமலை இருந்தபோது வேற மாதிரி டீல் பண்ணார் அப்படின்னு ஏன் வருதுன்னு, அண்ணாமலை ஒரு நியூ என்ட்ரி. அவர் புதுசாக வரும்போது அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த உறவை மெயின்டைன் பண்ணுறார். அண்ணாமலைகிட்ட ஒரு உறவை இவர் ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறார். ஆனால் நயினாருக்கும் டிடிவிக்குமான உறவு ரொம்ப பழசு. குறைஞ்சபட்சம் ஒரு 25-30 வருஷம் பழசு. அப்போ ரெண்டு பேருக்குமே தெரியும். அப்போ இதை மாதிரி சாதாரண அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இயல்பாக இருக்கும். ஓபிஎஸ் வந்து டிடிவிக்கு எதிராக நிற்கலையா, நின்னாரா இல்லையா. இன்னைக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து செல்வணும்னு சொல்கிறாரா இல்லையா. அது என்னங்க, தர்ம யுத்தம் யார் எதிர்த்துங்க ஆரம்பிச்சார், சசிகலா இவங்களெல்லாம் எதிர்த்து தானே ஆரம்பிச்சார். இன்னைக்கு என்னங்க ஆச்சு. அந்த தர்ம யுத்தம் நடத்துறதுக்கு சேர்மன் நான் சொல்கிறேன் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னது யாருங்க, இதே திரு டிடிவி தானங்க ரெசிக்னேஷனில் கையெழுத்து வாங்கினாரு. அன்னைக்கு வாங்கினாங்க, இன்னைக்கு எப்படி நட்பானாங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து 30 வருஷமாக பழகிறவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன விரிசல்கள். அதெல்லாம் வந்து பிளவாகவே மாறாது. அவர்களுக்கு நயினார் நாகேந்திரன் தெரியும், அவருக்கு வந்து டிடிவின்னு தெரியும். அதனால இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த மாதிரி விரிசல் உரசல் பொருசல் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. எல்லாரும் ஒன்றிணைந்து தேர்தல் சந்திப்பாங்க. டிசம்பர் ஜனவரியில் இது தெளிவு கிடைக்கும். என்டிஏலேருந்து ஏன் வெளியேறினேன் அப்படிங்கறதுக்கான ஒரு காரணத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. நிதானமாக தான் முடிவெடுத்திருக்கேன். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமே பாஜகவினுடைய நடவடிக்கையை பார்த்தேன். அமித்ஷா ஏதாவது சரிப்படுத்துவார்னு பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவெடுத்திருக்கேன். தொண்டர்களும் என்னை சார்ந்தவங்களும் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. அதனால இந்த முடிவு அப்படின்னு ஒன்று விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. திரு டிடிவி எப்போ என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு வேற யாரும் சொல்ல முடியாது. பாண்டே விட்டுருங்க, வேற யாருமே சொல்ல முடியாது. அமித்ஷா எப்போ என்ன முடிவு எடுக்கணும்னு யார் சொல்ல முடியும்? யாராவது சொல்ல முடியுமா? அப்போ அவரவர் கட்சிக்கு அவரவர் முடிவு எடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு மெல்டிங் பாயிண்ட் இருக்குல்ல. படபடன்னு எதையும் செய்ய முடியாதுல்ல. அவர்கள் எல்லோருமே ஒரு பாயிண்டில் யாருமே மாற்றல. ஒன்று, அதிமுகவின் உள் விவகாரங்கள் நாங்கள் தலையிட மாட்டோம். திரு அமித்ஷா ரொம்ப தெளிவாக பயன்படுத்துகிற விஷயம், நாங்கள் அதிமுக உள்வாரத்தில் மாட்டோம். அது யார் இருக்கணும். ஆனால் கூட்டணிக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு புரியுங்களா? அதை வந்து அவங்க கூட்டணிக்கு எல்லாருமே வரணுங்கிற அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. அப்படித்தான் இவர்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த குழப்பம் இல்லை, அதில் மாற்றமே வரல. அப்போ திரு அமித்ஷா கட்டாயம் முடிவெடுப்பார். அவருக்கு ஜெயிக்கணுங்கிற ஆசை தானே.
அவருக்கு தெரியாத அதிமுக பாஜக மட்டும் இருந்தால் திமுக கூட்டணி வெல்ல முடியாது அவருக்கு தெரியாதா? இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய அமித்ஷாக்கு, இந்தியா முழுக்க எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய அமித்ஷாக்கு, அவரை நம்பித்தான் நாங்கள் கூட்டணி வந்தோம்னு சொன்ன திரு டிடிவி தினகரனுக்கு அமித்ஷாவுடைய கணக்கு பற்றி தெரியாதா? இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, நீங்க நினைச்சீங்களா நான் என்டிஏ கூட்டணியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி, நீங்க நம்புனீங்களா அப்படின்னு கேட்குறாரு. மற்றவங்க நம்புறாங்க, நம்பாமல் போகிறாங்க. திரு டிடிவி தினகரன் அதே டெல்டா மாவட்டத்தில் ஒரு பேட்டி கொடுத்தார். அதிமுக கூட்டா பிரச்சாரத்துக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டால் அவர்கள் கூட்டால் போவேன்னாரு. அது எந்த கூட்டத்தில் இருந்தவங்க சொன்னாங்க? நான் சொல்கிறேன் 2 மாதம் முன்னாடி. இன்னைக்கு அவர் பேட்டியில் அதுக்கான கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. 2 மாதம் முன்னாடி கேள்வி என்ன, அவர் என்ன சொன்னார்? அழகா என்ன சொன்னார்? நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுதான் நான் பதில் சொல்கிறேன். ரொம்ப கரெக்டான விஷயம். நீங்கள் கேட்காத விஷயம் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அதில் ஒன்றும் புரிஞ்சுக்கிறேன். அவங்க கேட்குறாங்க, பதில் வைக்கிறார். ஒரு கேள்வி வைக்கிறாங்க 2 மாதம் முன்னாடி, ரொம்ப 60 நாள் முன்னாடி. அதே டெல்டா மாவட்டம் என்ன கேள்வி வைக்கிறாங்க? நீங்கள் அதிமுக பிரச்சாரத்துக்கு போவீங்களா? அவர் ரொம்ப சொல்றார், அதிமுகவினர் என்னை அழைத்தால் அவருடைய பிரச்சாரத்துக்கு போவேன். அதிமுக எந்த கூட்டணி, நீங்க எந்த கூட்டணி? திமுக அழைத்தால் போவீங்களா? பதில் சொல்லுங்க. திரு டிடிவி சார்பா நீங்க பதில் சொல்லுங்க. திமுக பிரச்சாரத்துக்கு அழைத்தால் திரு டிடிவி போவாரா? என்னங்க இப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க யாரு? நீங்க திரு டிடிவியா? நீங்க அவர் கட்சியா, அவர் தொண்டரா? என்ன உங்களை எப்படி சொன்னீங்க? சில விஷயம் இயல்பா தெரியும்லங்க, அவ்வளவுதான். அப்புறம் எதை வச்சு நாங்க இருப்பேன்னு நினைச்சீங்களான்னு நீங்க தானே சொன்னீங்க 2 மாசம் முன்னாடி. நீங்க தானே சொல்ல போறீங்க 2 மாசம் கழிச்சு. இல்ல, என்டிஏ கூட்டணியில் தொடர்றதுக்கான முக்கிய காரணமா அவர் இன்னைக்கு என்ன சொன்னார்னா, மந்திரி சபையில வாய்ப்பு இருக்கும், கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் பத்தி அமித்ஷா வந்து சொன்னாரு. அதே மாதிரி சிஎம் வேட்பாளர் குறித்து அமித்ஷா அதிமுகவிலிருந்து யாராவது ஒருத்தர் தான் அவர் சொன்னாரு, அதன் அடிப்படையில் தான் நாங்க டிராவல் பண்ணோம் அப்படிங்கறத இன்னைக்கு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. ஜெயலலிதா அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வச்ச போது திருநாவுக்கரசருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டார். திருநாவுக்கரசருக்கு சீட்டு கொடு, அன்னைக்கு அவர் பிஜேபியில் இருந்தார், இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கார் இல்லையா, அவர் வந்து அன்னைக்கு பிஜேபியில் இருந்தார். அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு கண்டிஷன். அப்படி யாராவது செய்ய முடியுமா? யாராவது செய்ய முடியுமா? அது செய்ய முடியாது. அன்னைக்கு பிஜேபி டெஸ்பரேட்டா இருந்துச்சு, வேற வழி இல்லாம சமைச்சு. இன்னைக்கு யாரும் அப்படி இல்லை. அன்னைக்கு பிஜேபி அந்த இடத்துல இல்லை, இன்னைக்கு அதிமுக அந்த இடத்துல இல்லை. சரிங்களா? அப்ப இதெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு பேச வேண்டிய விஷயம். நான் பல முறை உங்களுக்கு சொன்னீங்க, இந்த என்டிஏ ஆட்சின்னு என்னங்க நீங்க 100 முறை கேட்டிருக்கீங்க, நான் 150 முறை பதில் சொல்லியிருக்கேன். அது என்னங்கிறது ரிசல்ட்டுக்கு பிறகு தான் தெரியும். 80 சீட்டு 90 சீட் வந்தாருன்னா திரு எடப்பாடி பழனிசாமியே கூட்டணி சரின்றுவாரு. உங்களுக்கு புரியுங்களா? கலைஞர் 2006 சொன்ன மாதிரி மாட்டேன்னு சொல்ல மாட்டார். எடப்பாடி பழனிசாமி சரின்றுவாரு. 130 சீட் ஏடிஎம்கேக்கு மட்டுமே வந்தாருன்னா வரமாட்டாரு. அதில் உங்களுக்கு என்ன குழப்பம்? அப்போ எல்லாரும் சேர்ந்து முதல்ல ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு ஜெயிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வழியை பாருங்க. அப்போ இது வந்து எப்போ யார் முதலமைச்சர், ஆட்சியில் பங்கு உண்டா இல்லையா, எந்த துறை, சரிங்களா? 2009 ராகுல் ஃபார்முலான்னு ஒன்று வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமல்நாத் அவர்கள் எழுதி கொடுத்த துறை தரைவழி மற்றும் கப்பல் போக்குவரத்து திமுக எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ அது 2ஆ பிரிச்சிட்டோம். தரைவழி வேணுமா கப்பல் வேணுமான்னு கேட்டாங்க. கலைஞர் கோச்சுட்டு நான் வரவே மாட்டேன்டார். எழுதி கொடுத்த மீறின கட்சி காங்கிரஸ், எழுதி கொடுத்த கேள்வி எழுப்பின கட்சி திமுக. எப்படி வந்தாங்க? ரிசல்ட்டுக்கு பிறகு மாறுங்க. அதான் சொல்றேன், ரிசல்ட்டுக்கு பிறகு என்னன்னாலும் நடக்கலாம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு தானே போனார் கலைஞர். உங்களுக்கு புரியுங்களா? சரின்னு அவரோட திமுகவுடைய காங்கிரஸோட கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு தான் போனார். அப்போ என்ன பாடம், என்ன ரிசல்ட்டுக்கு பிறகு தான் இன்னைக்கு நம்ம அவனை இன்னைக்கு என்ன ஒன்று மணி ஜெயிக்கிற வழி பார்க்கணும், அவ்வளோதான். அப்புறம் அமைச்சரவையா இல்லையா, அமைச்சரவையில் யாருக்கு என்ன அமைச்சரவை, நீதி உங்களுக்கா, காவல்துறை இவருக்கா, அறநிலையத்துறை இவருக்கா, அதெல்லாம் எப்போ பேச வேண்டிய மேட்ரு. முதல்ல ஆட்சிக்கு வந்தால் தானே கும்பிட்டோம். அப்போ முதல்ல எல்லாரும் சேர்ந்து ஆட்சிக்கு வர வழியை பாருங்க. இதை தான் அவங்க சொல்கிறாங்க. யார் முதலமைச்சர் யார், அவர் இன்னைக்கு வந்து ஒரு முகம் ஒன்று, there is a need of a face. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருங்கட்சி தலைவராக அதிமுக போச்சு திரு எடப்பாடி பழனிசாமி நிற்பாருன்னு அதை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அடுத்தடுத்து எல்லாரும் சேர்ந்து வேலையை பாருங்க. திரு அண்ணாமலை என்ன சொன்னார்? அண்ணாமலை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கிறாரா? என்ன சொன்னார்? உயிரை கொடுத்து உழைக்கணும்னு சொன்னார். அதான கட்சி, அதான கூட்டணி, அதான் உங்களுக்கு முரண்டு இருக்கலாம் 100. ஆனால் நீங்கள் ஒன்றா வந்துட்டீங்க. திரு ஸ்டாலினை பற்றி திரு வைகோ பேசாத இன்னொருத்தர் பேசிட போகிறாங்க. காங்கிரஸை பற்றி திருமாவளவன் பேசாத இன்னொருத்தர் பேசிட போகிறாங்க. இன்னைக்கு என்ன நிற்கிறாங்க? ஒன்றா நிற்கலையா? இண்டி கூட்டணியை கட்டமைத்தவர்களை நானும் ஒருவன் அப்படின்னு சொல்லாரு அண்ணன் திருமாவளவன். என்னங்க அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்க, யாருமே கேட்க மாட்டேன்றீங்க. ஈழப்போரை நடத்திய ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த சொன்னீங்களா இல்லையா? அப்படி யாரை நீங்க சொன்னீங்களா அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு இருக்கிறீங்க? அப்ப என்ன பாடம்? அவர்களுக்கு ஒரு நோக்கம், பாஜக மத்தியில் வரக்கூடாது. இவர்களுக்கு என்ன நோக்கம்? திமுக ஆட்சி தொடரக்கூடாது. அப்போ மூவ் பண்றதா பண்ணுங்க, மூவ் பண்ணாட்டு உட்கார்ந்துருங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ள அமமுக வரணும்னா எதை சரி செய்யணுமோ அதை சரி செய்யணும். அப்பதான் என்டிஏ கூட்டணிக்குள்ள அமமுக வருங்கிறத இன்னைக்கு திரும்ப சொல்றாரு அவரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி திரும்ப வருங்கிற சொல்லிட்டார்ல. அதுக்கப்புறம் அவங்க இல்ல அந்த ஒரு விஷயமே வந்து எடப்பாடி பழனிசாமியை நோக்கி தான் அவருடைய அந்த காய் நகர்த்த அந்த வார்த்தையை அவர் கடைசி வரைக்கும் சொல்லல. மதுரை செய்தியாளர் 100 முறை கேட்டு பார்த்தாங்க, எடப்பாடி பழனிசாமி மாத்திரமா வைக்கணும். ஏங்க நாங்க எதற்காக வந்தோம்னு எல்லாருக்கும் தெரியும். நாங்க எதற்காக அம்மா மக்கள் இபிஎஸ் வேண்டாங்கிறதுக்காக தான் அவர் வந்து அது சொன்ன மாதிரி அவர் சொல்றாரு. சொன்ன மாதிரி சொன்னாரு, நீங்க சொன்ன மாதிரி நினைச்சுக்குங்க. நான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தல.
ஆனால் அதனால் நிபந்தனைகள் விதிக்க முடியாதுங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறாரு. நிபந்தனை விதித்து ஒரு அலைன்ஸ் அமைய முடியாது, அது எல்லாரும் தெரிஞ்சது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் யார் இருக்க வேண்டும் என்பதை அமமுக தீர்மானிக்கும். அதிமுக பொதுச்செயலாளர் யார் இருக்க வேண்டும் என்பதை அதிமுக தீர்மானிக்கும். அவர் என்ன சொல்றாரு? அதிமுக தொண்டர்கள் முடிவெடுக்கணும்ன்றார். புரியுங்களா? அமித்ஷா முடிவெடுத்து மாற்றணும்னு சொல்லலை. அதிமுக தொண்டர்கள் நினைச்சாங்கன்னா நடக்க போகுது. அது அவங்க கட்சி, அவங்க பார்த்துக்கிறாங்க. நீங்கள் நினைச்சிருக்க இருக்கு இல்லை, அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் முடிவெடுக்கணும், அதை வந்து யோசிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றதே அந்த இடத்துல இபிஎஸ் இல்லாம வேற ஒரு நபரை வச்சு பார்க்கறதுக்கு தான் டிடிவி தினகரன் சொல்ற மாதிரி இருக்குல்ல. இதே மாதிரி அண்ணன் பாஜகவை சொல்வாரா? இதே மாதிரி பாஜக வந்து அமமுக முன்னேற்றங்கள் சொன்னா சொல்லுவாங்களா? திரும்ப சசிகலா தானங்க உங்களுக்கு சித்தி, ஒரிஜினலா உங்களுக்கு தான் சித்தி, மற்றவங்களுக்குலாம் சின்னமா சின்னமா, உங்களுக்கு தான் சின்னமா, அவங்க தான் நீங்க வந்து கட்சியோட தலைவராக நீங்க போடுங்க அப்படின்னு சரிம்பாரா? இல்லை வேற ஒருத்தரை போடுங்க, செந்தமிழன் பாருங்க உங்களுக்காக கட்சி அந்த சின்ன வயசுலேருந்து உட்காந்துருக்கிறாருங்க, அவர் போடுங்க சரிம்பாரா? அவருடைய கட்சியில் என்ன பண்ணுங்க அவர் முடிவு பண்ணுவார், இன்னொருத்தர் முடிவு பண்ண முடியாது. அதே தானே அதிமுக தொண்டர்கள் பார்த்துக்கிடுவாங்கல்ல. இவங்க இன்னைக்கு அதிமுக இல்லை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி அடுத்தவர் எப்படி உத்தரவு போட முடியாதோ அது மாதிரி இன்னொருத்தர் நம்ம பரிந்துரை சொல்ல முடியாது. அவர் ஒரு பார்வையாளராக சொல்லலாம். ஆனால் ஏடிஎம்கே வில் டேக் ஏ கால். மாற்றலாம், மாற்றாமல் இருக்கலாம். ஜெயலலிதா பொதுச்செயலாளர் இருந்தாங்க, சசிகலா பொதுச்செயலாளர் இருந்தாங்க, ஒருங்கிணைப்பாளர்னு பதவி இருந்துச்சு, அப்புறம் பொதுச்செயலாளர் இபிஎஸ் மாறினார், எல்லாம் தானே இருந்துச்சு. இவ்வளோ மாற்றம் கண்டிருக்குல்ல. நாளைக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டு அந்த கட்சி பார்த்துக்கிட்ட போது இத்தனை அந்த கட்சி தானே செஞ்சுது. உங்களுக்கு புரியுங்களா? இவ்வளோ மாற்றம் யார் வந்துச்சு? எம்ஜிஆர்லேருந்து பாவு சண்முகத்துலேருந்து எவ்வளோ தலைவர்களை பார்த்துருக்கு. அப்போ அந்த கட்சி தேவைப்பட்டா பார்த்துட்டு போகுது. அது அவங்கள முடிவு பண்ணும். திரு செங்கோட்டையன் உள்ளே இருந்து செஞ்சார். அதை மாதிரி இவங்க உள்ளே இருந்தாங்கன்னு செஞ்சுருக்கலாம். அவங்க வெளியே இருந்தாங்க, வெளியே இருந்தால் அவங்களோட பார்வையாளர் அண்ணன் வந்து ஒரு அனுபவஸ்தராக ஒரு கருத்து சொல்ல முடியும், அவ்வளோதான். பட் ஏடிஎம்கே ஹேஸ் டு டேக் த கால். நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து இப்போ ஒன்றிணையணும் அப்படிங்கிற விஷயம் குறித்து தான் வந்து எங்கிட்டலாம் சொல்கிறாங்கன்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு. இந்த மாதிரி சூழலில் இப்போ டிடிவி தினகரனும் இதை சொல்கிறாருன்னா அப்போ முழுக்க முழுக்க எடப்பாடியை நோக்கி தான் எல்லாருமே பேசுகிற மாதிரி இருக்குல்ல. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வருவாரா? ஒன்றிணையணும் அப்படிங்கிறது எல்லாருடைய குரலும் அதுதான். நான் சொன்னேன், திரு செங்கோட்டையன் மட்டும் இல்லை, 2 கோடி அதிமுக தொண்டர்களுடைய எண்ணமும் அதுதான் சொல்கிறேன். ஆனால் தலைமை ஒரு முடிவு எடுக்கும்போது அடுத்த கட்டத்தை நாங்கள் தானே ஆகணும். நீங்கள் இப்போ வந்து ஒரு பேட்டி எடுக்க சொல்லி உங்கள் கம்பெனியில் ஒருத்தர் சொல்கிறாங்க, அவர் வேண்டாம் சார் இவர் எடுப்போம் நீங்கள் சொல்கிறீங்க. பாஸ் நான் சொல்கிறேன் இப்போ எடுங்கன்னா, நான் பேட்டிக்கே வரலன்னு சொல்லுவீங்களா, வேலைக்கே வரலன்னு சொல்லுவீங்களா? எடுக்க தானே செய்வீங்க. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தானே, அவ்வளோதான். எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க, நோ டவுட். கட்சி நான் சொல்கிறேன், நான் திரு டிடிவி சொன்ன கருத்து 100% நான் ஏற்கிறேன். திரு செங்கோட்டையன் சொன்ன கருத்து நான் 100% ஏற்கிறேன். கட்சியில் எல்லாரும் ஒன்றிணைன்னு சொல்கிறாங்க, அதில் மாற்று கருத்தில் ஆமாம் அது என்னுடைய ஒப்பீனியன், அதுதான் அப்படி தான் நான் கருதுறேன். ஒப்பீனியன் தான் ஒன்று சேரணுங்கிறது இல்லை, அது என்னுடைய வேலை இல்லை, அப்படி தான் சொல்கிறாங்கன்ற. கட்சிக்காரங்க எல்லாருமே ஒன்றுன்னு தான் சொல்கிறாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது எந்த வகையிலங்கிற கேள்விக்கு பதில் தரணும். நான் திரும்ப சொல்கிறேன், ஆளாக சேரணுமா, அணியாக சேரணுமா, தனி கட்சியாக வரணுமா, கட்சியில் என்ன பதி அப்படி இருக்குல்ல, உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு உள்ள சேரணும் என்னவா, இது நான் உங்களுக்கு ரொம்ப டே ஒன்று கேட்டுருக்கேன் உங்கள்கிட்ட. அதற்கு பதில் தேடணும். திரு ஓபிஎஸ் ஒரு கட்சி ஆரம்பித்தார், திரு டிடிவி கட்சி ஆரம்பித்தார், அவங்க பாஜக கூட்டணியில் தொடர்றாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதிமுக கூட்டணியில் இருப்பாங்க. இது நடக்க போகிற உண்மை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வருவதற்கு எதுவுமே கிடையாது. கட்சி அவருடைய கண்ட்ரோலர் இருக்கு. அவர் ஏன் இறங்கி வரணும்? ஜெயலலிதா அவர்கள் இறங்கி வருவான்னு எதிர்பார்த்தீங்களா? எம்ஜிஆர் இறங்கி வருவார், இவர் ஸ்டாலின் இறங்கி வருவார். யார் இறங்கி வருவா? ஏன் இறங்கி வரணும்? இல்லை, செங்கோட்டையன் நேற்று பேசும்போது எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, அந்த அளவுக்கு செல்வாக்கு படைத்தவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மறைமுகமாக நேற்று பேசலாம். அப்படிலாம் கருதக்கூடாது. அவர் வந்து சொன்னது, எம்ஜிஆரும் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டார், ஜெயலலிதாவும் பெருந்தன்மை நடந்துக்கிட்டாங்க. ஜெயலலிதா பற்றி வைக்கப்படாத விமர்சனமா? திரு காளிமுத்தவர்கள் என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னு பார்த்துங்க. அவர் உயிரோடு இல்லைங்கிறனால சொல்கிறேன்னு சொல்லி சொன்னார். திரு எம்ஜிஆர் எடுத்து கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, அவர்களெல்லாம் உள்ள சேர்த்துக்கலையா? அதுதான் சொல்கிறார். அப்போ வந்து அவரோட பெரிய ஆளா நீங்கன்னு அந்த கேள்வி கிடையாது. அவர்கள் எல்லோருமே பெருந்தன்மை நடந்து கொண்டால் நீங்களும் நடந்துக்கலாமே அப்படிங்கிறதா. இது ஒரு சஜஸ்டிவான விஷயம் தான். நம்ம வந்து அதில் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் பெருந்தன்மை நடந்து கொண்டார்கள். ராதா ரவிக்கு பதவி கொடுத்தாரு, எஸ்.ஏ. சந்திரசேகர் பதவி கொடுத்தாரு, எஸ்.ஏ. சந்திரன் பதவி கொடுத்தாரு, காளிமுத்துக்கு பதவி கொடுத்தாரு. இந்த மாதிரி விமர்சனம் பண்ணவங்க எல்லாருக்கும் பதவி கொடுத்துருக்காங்க. எதிரிலேருந்து வந்தவங்களாம் வந்து பதவி கொடுத்தாங்க. விஜயகாந்துக்கு எதிர்கட்சி தலைவராக கொடுத்தாங்க. எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்காரு. எம்ஜிஆர் அதே மாதிரி 100 பண்ணியிருக்கிறாரு. அதான் ஒரு சுட்டி காட்டுறார். வரலாறுல 72லேருந்து ஏடிஎம்கில் இருந்தவருங்கனால சொல்றாரு. அது பாருங்க, இது மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ண. அதை நான் ஏற்கிறேன். அந்த கருத்து சொல்லப்பட்ட சஜஷன் வந்து ரொம்ப சரி நினைக்கிறேன். அப்போ பெருந்தன்மை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. நீங்களா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ போட்டுக்குங்க சார். என்னையே சார் கேட்குறீங்க? நீங்கள் உங்கள் பேர்லேயே தமிழில் போட்டுக்கலாம்ல. உங்களுக்கு ரங்கராஜ் பாண்டே போட்டால் நீங்கள் உங்கள் படம் தான் போடுவீங்களா? போடும்போது நான் சொன்னேன்னு போட்டுக்கோங்க. என்னையே கேட்குறீங்க? அவர் சொல்கிற விஷயத்த நான் உங்களுக்கு திரும்பி பதிவு பண்ணுறேன், நீங்கள் சரியாக கேட்க மாட்டீங்கனால. அவர்கள் எல்லாரும் நடந்து கொண்டாலும் நமக்கு என்ன சிக்கல்னு கேட்குறாங்க. ஆனால் தலைமை தானே முடிவெடுக்கும். நம்ம எப்படி முடிவெடுக்க முடியும்? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற எல்லாருக்கும் தான் தெரியுமே. அதுக்கு என்ன பெரிய வந்து மேலேருந்து யாராவது கூச்சிட்டு வந்து சொல்லணுமா? என்ன தேவதூதர் வரணுமா? இதுக்கு இல்லையே, எல்லாருக்குமே தெரியுமே. ஆனால் சேர்க்கணும் அவங்க விருப்பம்ல. அவங்க சேர்க்க மாட்டேங்க, நம்ம எப்படி சேர்க்க முடியும்? நம்ம என்ன சொல்ல முடியும்? அதில்
அது அவருடைய கட்சி அவங்க பார்க்குறாங்க. சேர்ந்தா சந்தோஷம், சேருனா எப்படி சேருங்கிற கேள்வி பதில் தேடுங்க. இப்படி சேர்ந்தா ஈஸியாக சேருக்குமா? இவ்வளோ சொல்லிட்டு போகிறேன். நான் என்ன சொல்கிறேன் வேறு உங்களுக்கு? அண்ணாமலையை ஹேண்டில் பண்ண விஷயத்தை குறித்து டிடி தினகரன் சொல்கிறாரு. அப்புறம் நைனா நாகேந்திரன் வந்து சரியாக ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறாரு. என்டிஏக்குள்ளே நான் வந்ததுக்கு காரணமே அண்ணாமலை தான். நான் டெல்லியெல்லாம் போய் பேசல, நான் அண்ணாமலை மூலியமாக தான் உள்ளே வந்தேன் அப்படிங்கிறாரு. இந்த முடிவு குறித்து கூட அண்ணாமலை ஃபோனில் பேசி இல்லைனா கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யுங்கண்ணே அப்படின்லாம் வந்து சொன்னார். இருந்தாலும் வந்து என் கூட இருக்கிற மற்ற தொண்டர்கள்லாம் வந்து ஓபிஎஸ்க்கு வந்த நிலைமை நம்மளுக்கு வந்துடக்கூடாது, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சுதாரித்து முடிவெடுக்கணும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுத்திருக்கேன்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல நைனா நாகேந்திரனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கும். 3 ஆஸ்பெக்ட். ஒன்று, அகில இந்திய பிஜேபி இதில் உடனடியாக தலையிட்டு இதுக்கு வந்து செட்ரேட் பண்ணுறக்கான வழியை பார்க்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு பர்பஸ் மெயினாக இருக்குது. அதனால தான் திரு அமித்ஷா வந்து 3 தடவை நம்ம பார்த்தோம். திரு எடப்பாடியோட ப்ரெஸ் மீட் சந்திப்பு, மதுரையில் வந்து கூட்டம், திருநெல்வேலியில் கூட்டம்னு திரு அமித்ஷா வந்து ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல் பண்ணுறதுக்கான காரணம் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. 2026 நம்ம ஆட்சியை பிடிச்சிடணும், திமுக அகற்றிடணுங்கிற எண்ணம் இருக்குது. அப்போ அவங்க வந்து இந்த விஷயத்தில் பார்க்கணும். ஒரு குழம்பு எனக்கு நம்பிக்கை இருக்குது தெளிஞ்சிடும் அப்படின்னு. ஆனால் இப்படியே ஊதிட்டே போகிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா எறால, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுற அஜெண்டா செட் பண்ண முடியல, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய இந்த கேரக்டரில். அப்போ வந்து பிஜேபி தள்ள வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். 1. 2வது, திரு நயினா நாகேந்திரனே குறிப்பிட்டது போல 5 விரல் ஒரே மாதிரி இருக்காது. இது அவர் அன்னைக்கே சொன்னார். அண்ணாமலை புயலுங்க, நான் தென்றலுங்க அப்படின்னு அர்த்தம். 2 வேற தானே அர்த்தம். அண்ணாமலையோட நான் சூப்பராக செயல்படுவேணும், அண்ணாமலையோட சுமாராக செயல்படுவேன், அது வேற இது வேற, நோ டவுட். திரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ் மாதிரி இருக்காரா? அவர் முதலமைச்சராக இருந்தவர் தானே, இவர் முதலமைச்சராக இருந்தது தானே. சரி, எடப்பாடி தான் ஜெயலலிதா, நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? பதில் சொல்லுங்க. முடியாதுல்ல. ஜெயலலிதா வேற, ஓபிஎஸ் வேற, இபிஎஸ் வேற. அவ்வளோ 3 முதலமைச்சர் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஒரே கட்சி, ஒரே பீரியட், 2016லேருந்து 2021 ஆட்சியில் இருந்த ஒரே ஆள் 3 பேர் நான் சொல்கிறேன். அந்த 3 பேர் வேற வேற நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கல்ல, அவ்வளோதானே. அப்போ அண்ணாமலை மாதிரி நயினார் இல்லை, நயினார் மாதிரி அண்ணாமலை இல்லை, டிடிவி அண்ணன் கூட வருமானு சொல்லுவாங்க. இல்லை, கூட்டணி அணுகக்கூடிய விதத்தில் வந்து அண்ணாமலையோட நயினா நாகேந்திரன் கொஞ்சம் அதிமுகவோட ஜெல்லாகிற அளவுக்கு மற்ற நபர்களோட ஜெல்லாகலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாம் நீங்கள் ஆகலன்னு நினச்சிட்டு போங்க, உங்கள் தமிழில். இல்லை, அதுக்குதான் ஓபிஎஸ் குறித்து அவர் பேசுறாருல டிடிவி தினகரன். ஓபிஎஸ்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படிங்கும்போது ஏன்னா நீங்கள் ஃபோன் எடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அப்படியே சமாளித்து பேசிட்டாரு. அதாவது திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் பேட்டி கொடுக்குறதுல மாஸ்டர் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். மேடையில் பேசுகிறதுல மாஸ்டர் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். திரு எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் இல்லை, திரு ஸ்டாலினும் மாஸ்டர் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மாதிரி பேசுவாரா? ஸ்டாலினே சொல்லியிருக்காரா? அதை உங்களுக்கு புரியுங்களா? அப்போ ஒவ்வொருத்தரும், ஆனால் கலைஞரோட பயங்கரம் அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா சொன்னாரா இல்லையா? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் சொன்னாரா இல்லையா? என்ன கணக்கு? இன்னைக்கு கூட்டணி கலைஞருக்கான வெற்றியை பார்த்துருக்கிறாரா இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும். கலைஞர் மாதிரி கட்டுரை எழுதுவீங்களா? அப்போ நீங்கள் கலைஞர் கிடையாது சொல்லுவீங்களா? எனக்கு ஒன்று, கலைஞர் கட்டுரை எழுதுவார், இவர் ஆட்சி நடத்துறாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து நயினார் பேசுகிறது வந்து அண்ணாமலை பேசுகிற மாதிரி இருக்கணும். இப்படி அண்ணாமலைக்கு வேறு ஸ்கில் இருக்குது, நயினாருக்கு வேறு ஸ்கில் இருக்குது. அவர் மாதிரி அது எனக்கு புரியவே இல்லையே. இன்னைக்கு நயினா நாகேந்திரன் அதை மறுக்கிறாரு. அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா அது அவருடைய கருத்து, இதில் நான் எதுவும் சொல்ல முடியாது. நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு வந்து ரொம்ப அழகாக ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பித்தார். எங்க நான் கூட்டத்தில் இருந்தேங்க, நான் இதையும் பார்க்கல. இவ்வளோ தான் எல்லா கேள்விக்குமான பதிலாக இருந்திருக்கணும். ஏன்னா இவர்கள் கூட்டத்தில் இருந்தபோது நடந்த ப்ரெஸ் மீட். அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்கிற பதிலில் ஒவ்வொரு டோன் வச்சுருப்பாங்க. ஏன்னே உங்களை வந்து அவர் மதிக்கவே இல்லைனே, உங்களை இப்படி சொல்லிட்டாருனேன்னு கேட்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ஈகோ ட்ரிகர் ஆகும் யாராக இருந்தாலும். அப்போ நாம் ஒரு பேட்டியை பார்த்துட்டு ஒரு முழுமையாக கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி சொல்லணும். எல்லாத்துக்கும் உடனே, பத்திரிகையாளர்களுக்கு உடனே நியூஸ் வேணும், நம்ம ஏன் நியூஸ் கொடுக்கணும்? அப்போ திரு நயினார் முதல்ல சொன்ன பதில் கடைசி சொல்லி தானே சூப்பராக இருந்திருக்கும். நாங்கள் அவர் வந்து ஒன்லைன் சொல்கிறார், எல்லாரும் ஒன்றேன்னு, அதை தான் கடைசி வரைக்கும் சொன்னார். அதை முதல்ல சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம் சார். இவர் டிடிவி சொல்கிறார், நான் பார்க்கலைங்க, நான் சாயந்தரமாக எங்கள் செய்தி தொடர்பாளர் சந்திக்க சொல்கிறேன், இல்லை சாயந்தரம் நானே உங்களுக்கு பார்த்து செய்தி கொடுப்பேன். இப்போ நாங்கள் மீட்டிங் வந்திருக்கோம், நீங்கள் பேசின போது அவர் பேட்டி கொடுத்தபோது நான் மீட்டிங்கில் இருந்தேன், நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு நான் வந்து எதிர்பார்த்து சொல்ல முடியும். இன்றைக்கி திரு டிடிவி அழகாக சொல்கிறாரு, பாண்டே சொன்னதை நான் கேட்கணுமா? நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணுமா? நீங்கள் கேட்குற கேள்வி பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, நீங்கள் எப்படி இது அறிவை கேட்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை, இதையே ஏன்ட்ட போய் கேட்குறீங்க, இதை போய் இவ்வளோ சொன்னாரே பத்திரிகையாளர்களுக்கு. அவர் ஈல்டாகலையே, அவர் என்ன சொல்ல நினைச்சார் அதை மட்டும் தான் சொன்னார். நயினா நாகேந்திரன் அமித்ஷா இந்த விவகாரங்கள்லாம் தலையிடணும்னு அவர் எதிர்பார்க்கறதே முதல்ல தவறுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. இது நாள் வரைக்கும் அமித்ஷாவை எதிர்பார்த்துட்டா இவர் இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் நயினா நாகேந்திரன். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திரு நயினா நாகேந்திரன் இது வந்து நான் பார்க்கல பேட்டியை, நாங்கள் சாயந்தரமாக திரும்ப பேசுகிறோன்னு முடிச்சிருந்துருக்கும். அமித்ஷா அவர்கள் கட்டாயமாக தலையிடுவார், எல்லாரும் ஒன்றுநீர் இருக்குது, அதிமுக சேர்க்கறது தான் தலையிட மாட்டேன்னார். உங்களுக்கு புரியுங்களா? திரு டிடிவி தினகரனை கூட்டணி சேர்க்கறதுக்கு அதே அமித்ஷா 2021 கேட்டாரா இல்லையா? திரு நயினா நாகேந்திரன் மறுப்பாரா? 21 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அசம்பிளி எலெக்ஷனில் ஏடிஎம்கில் சேர்க்கிற கேட்டாரே, அமித்ஷா ஏன் கேட்டார்?
இல்லைன்னு இவர் சொல்லுவாரா? அப்போ கட்சிக்குள்ளே என்ன நடக்குன்னு சொல்ல மாட்டார், கூட்டணி ஒன்றும் எல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. பாமக உள்ள கொண்டு வரக்கு எல்லாம் ட்ரை பண்ணாமல் இருப்பாங்களா? இது என்ன புரியவே இல்லை. 2024 பாமக கொண்டு வரதுக்கு பிஜேபியில் யாருமே செயல்படலையா? பாமக வந்தால் வரட்டும்னா உட்காந்துருப்பீங்க. அப்போ அலையன்ஸாக வர்றதுக்கு எல்லாரும் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏடிஎம்கேக்குள்ளே என்ன நடக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் என்ன நடக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. பிஜேபிக்குள்ள என்ன நடக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது. திரு அமித்ஷா அவர்கள்ட்ட திரு டிடிவி எதிர்பார்த்தது நீங்கள் மேலேருந்து எல்லாம் பார்த்து பண்ணி கொடுப்பீங்க, நம்பிக்கை தான். கட்டாயம் பண்ணுவார். அட் அப்ரோப்ரியேட் டைம். திரு டிடிவி எப்போ முடிவெடுப்பார்னு டிடிவி பண்ணுவார். அமித்ஷா எப்போ முடிவெடுப்பார்னு அமித்ஷா தானே பண்ணுவார். டிடிவி தினகரன் அடுத்த ஆப்ஷனுக்கு இப்போ ஓப்பன் பண்ண மாதிரி இல்லைக்க. 2026 பல கூட்டணிகள் புதுசாக உருவாகலாம், விஜயை கூட ஏற்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர். விஜய் ஏற்க நான் தயாராக இருக்கேன்னு எங்கே பயன்படுத்தின அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி போட்டால தான் திரு நான் உங்களை பார்த்துருக்கேன், உங்களை ரொம்ப வருஷம் பார்த்துருக்கேன், நீங்கள் எங்கே வருவீங்க எங்கே போவீங்கன்னு நீங்கள் 4வது கேள்வி எங்கே போய் நான் முதல் கேள்வியில் கண்டுபிடிச்சுவேன். அண்ணன் நயினார் ரொம்ப வெள்ளந்தியான மனுஷன், ரொம்ப வெளிப்படையா பேசுவார், எல்லாரும் மதிப்பார். அவர் எக்ஸாக்ட்டா என்ன சொல்றாரு நான் சொல்றேன். அதாவது 15% விஜய் அவர்கள் 15% வருவாங்கன்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் நீங்க இந்த மாதிரி போடுற பிட்டுக்குலாம் கொஞ்சம் அசந்துருவார். நான் அதுக்கெல்லாம் அசர மாட்டேன். அவர் பெருந்தன்மைக்கார், நான் எப்படி இருக்கணும்? அப்போ விஜயோட தலைமையில் ஏற்கனவே தப்புன்னு எங்க சொல்றாரு அவர் சொல்றாரு, எந்த வாய்ப்பையும் நான் மறுக்க மாட்டேன். அவர் சொல்றது எல்லா வாய்ப்புகளும் ஏற்படலாம். 2 விஷயம் உறுதிப்படுத்துறாரு. ஒன்று, திரு சீமானோட போக முடியாது, ஏன்னா அவர் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டார். டிஎம்கேவோட நாங்கள் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்டிஏ. மற்ற எல்லா வாய்ப்பும் இருக்குது. விஜய் கூட போவீங்களான்னு கேட்கும்போது அது ஏங்க அப்படியே நிற்கிறீங்க? என்னன்னாலும் நடக்கலாங்க, புது கூட்டணியோட உருவாளாங்க, என்னன்னாலும் நடக்கலாங்க. 3 தடவை பயன்படுத்துகிறாரு எங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்டிஏ. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவர் எப்படியா விஜய் கூட போடணும், அது உங்கள் நோக்கம். நான் எதுக்கு ஈல்டாகணும்? பாஜகவுக்கு தெரியும் அமமுகவுக்கு என்ன இடர்பாடு இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும். அதை சரி செஞ்சாங்க. எல்லாருக்குமே தெரியும் ஏடிஎம்கேக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும், ஏடிஎம்கேல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு உள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும், அவங்க எல்லா கட்சிக்கும் என்ன சிக்கல் இருக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை பிஜேபிக்கு தெரியும். பிஜேபி தான் சர்வ வல்லமை படைச்ச கட்சியா, எல்லா கட்சியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு என்ன பிரச்சனைன்னு ஏடிஎம்கேக்கு தெரியாதா? எல்லா கட்சிக்கும் எல்லாமே தெரியும். ஆனால் எவ்வளோ தலையிட முடியும், எப்போ தலையிட முடியும், ஒரு வரைமுறை இருக்குல்ல, அதை மெதுவாக தானே செய்வாங்க. ஏன்ட்ட அவங்களை ஏற்கனவே சொல்லிங்க, ஏன்ட்ட ஒரு விஹெச்பியோட மூத்த தலைவர் ஒருத்தர் இந்த பிஜேபிலாம் சரியில்லைண்ணே, மோடிலாம் சரியில்லைண்ணே, அவர் ராமர் கோயில் கட்டல் அப்படின்னு 2019 எலெக்ஷன் பற்றி பேசுகிறார். நான் சொன்னேன், அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, இது நாடுங்க, ஜனநாயகங்க, நிறைய ப்ரோட்டோக்கால் இருக்குங்க, சிஸ்டம் அப்படி தான். 19க்கு பிறகு ஒரு கட்டிட்டாருனோடனே எல்லாரும் பேசாமல் செட்டில் ஆகிட்டாங்க. 24 ஜனவரியில் கும்பாபிஷேகம் பண்ணோன்னே எல்லாம் பேசாமல் ஆகிட்டாங்க. அப்போ இடிச்சு நீங்கள் பசுங்க இடிச்சு போயிடுவீங்க, அப்படி பண்ண முடியுமா? அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. அப்போ பிஜேபிக்கு தலையிடணும்னு இருந்தாலும் எந்த அளவு தலையிட முடியும் கணக்கு இருக்குல்ல. வாங்க எல்லாரும் ஒன்றா இருப்போம்னு சொல்ல முடியும். ஓபிஎஸ் சேர்த்துக்கங்க சொல்ல முடியுமா? சேர்க்க முடியாதுன்னு சொல்லுங்க. எவ்வளோ நேரம் ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு உங்களையும் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா பிஜேபியா? அப்போ எல்லாருக்கும் ஒரு முறை இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு வரமுறை இருக்குது, எல்லாருக்கும் இடம் இருக்குது. மெதுவாக தான் செய்வாங்க. எடுத்து எங்கள் விழுத்துன்னு யாருமே செயல்பட முடியாது. அண்ணன் டிடிவி அதனால தானே பொறுமையாக இருந்தார். 2 மாதம் முன்னாடி ஏன் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு பிரச்சாரத்துக்கு போய் ஏன் சொன்னார்? பொறுமையாக இருக்கு போய் தானே. அப்போ இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்து இன்னும் கொஞ்சம் நாள் டிசம்பர் தானே அவரும் சொன்னார். டிசம்பர் சொல்கிறேன், இன்றைக்கி என்ன ஆச்சு? இல்லை டிசம்பருக்கு ஆச்சு இல்லை, 3 மாதம் தானே இருக்குது. டிசம்பருக்கு எத்தனை மாதம் இருக்குது? 2 மாதம் இருக்குது. அப்புறம் இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க. நீங்கள் சொன்னால் அந்த டிசம்பருக்கு இன்னொரு 3 மாதம் பொறுக்க மாட்டீங்களா? அவ்வளோதான். கட்டாயம் பொறுப்பார், கட்டாயம் சேர்ந்துருவார், கவலைப்படாதீங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.